வந்திருக்க அத்தனை பேருக்கும் பெரியவங்க எல்லாருக்குமே நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். விஜயகாந்த் சார் பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. எனக்கு அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஏன்னா தர்மசக்கரன்னு ஒரு படம், அது நான் கோ டைரக்டரு. விவேக் நானும் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸு. நாசர் சார் அப்படி தான், நாங்கள்லாம் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே ஃபிலிம் சொசைட்டியில் மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ விவேக் வந்து ஒரு மாதிரி ராவுத்தர் சார்கிட்ட ஒரு கதை சொன்னப்பல நான் போய் கதை சொன்னேன். உடனே ராவுத்தர் சார் வந்து கேப்டனுக்கு ஃபோன் பண்ணி, ரமேஷ் கண்ணா ஒரு பையன் வந்திருக்கான், ரவிக்குமார் ரெஸ்டாரண்ட் நல்லா கதை சொல்கிறான் அப்படின்னு. சரிண்ணே அப்படின்ட்டாங்க. இவர் என்ன சொன்னால், நீ தர்மசக்கரம் ஒர்க் பண்ணுறிய, பொள்ளாச்சி தான் ஷூட்டிங் நடக்குது, நீ அங்கே போய் அப்படியே கதையை சொல்லு அப்படின்னாரு. நான் போய் கதையை சொன்னேன். போனேன். நான் அதில் ஒர்க் பண்ணுறேன், கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணுறேன், ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் போய் அண்ணன் இந்த மாதிரி வந்து ராவுத்தர் சார்கிட்ட கதை சொல்ல பிடிச்சிருச்சு, நீங்கள் ஒரு தடவை கதையை கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே, ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிருவேன். எதுக்கு கதை கேட்கணும், நீ கதை சொல்லிட்டல்ல, நீ நல்லா பண்ணுவேன், நீ ஒர்க் பண்ணுற நான் பார்த்துருக்கேன் உன்னை, நீ போய் ஷூட்டிங் வேலையை ஆரம்பினார். கதையே கேட்காம என்ன டைரக்டராக ஒத்துக்கினார் விஜயகாந்த் சார் தான். அதனால தான் அவர் 54 டைரக்டர் ரிவ்யூ பண்ணியிருக்கலாம் முடியாது. ஆனால் சில பல காரணங்கள் அப்படியே அது தள்ளி போயிடுச்சு. அந்த கதை தான் அப்புறம் பின்னாடி ஆதவன் சூரியன் வச்சு பண்ணேன், சூர்யா வச்சு பண்ண கதை. அந்த கதை விஜயகாந்த் சாருக்காக பண்ண கதை. அதுமாதிரி விஜயகாந்த் சாரோட நிறைய மரியாதை வானத்தை போல் பண்ணியிருக்கேன். சிவா சாருடைய ப்ரொடக்ஷனில் மரியாதை பண்ணியிருக்கேன். நானும் அம்மு எல்லாமே அந்த ஷூட்டிங்கில் இருந்திருக்கிறோம். ஷூட்டிங் நடக்கும்போது எல்லாம் கேரனில் உட்காருவாங்க இப்போல்லாம். ஆனால் அவர் கேரனில் உட்கார மாட்டார். வெளியில் ஒரு கொடையை பிடிச்சின்னு கொடையை கூட பிடிக்க விட மாட்டார். சுதீஷ் சார் தெரியும், அவரே பிடிச்சிக்கிட்டு போ அப்படி உட்காந்துருப்பார். ஒரு ஸ்டூலில் நிமிர்ந்து உட்காந்துருப்பார். நமக்கே இடுப்பு வலிக்கும். பார்த்தா கூட்டம், சரியான கூட்டம் வந்துடும், ரசிகர்கள் கூட்டம். அவங்க ஆகுன்னு கத்துனாங்கன்னு வச்சுங்களேன், அப்படி கை காட்டுவார், சைலண்ட் ஆகிடுவாங்க. அவ்வளோ கண்ட்ரோல் வச்சுருப்பார் தொண்டர்களையும் ரசிகர்களையும். ஏன்னா அந்த அன்பு. அதே மாதிரி ஷார்ட் முடிஞ்சோம் நேராக போய் அவங்கள்ட்ட என்ன விசாரித்து எந்த ரசிகர் பண்ணுற என்ன விஷயம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டு அவங்கள வேண்டி செஞ்சுருவார். அப்படி ஒரு மனிதர் அவர். அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அதில் ஒரு விஷயம் இதுதான், கஜேந்திர படம் ஷூட்டிங் நடக்குது. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொன்னேன், மாரி அண்ணே நான் அரசியல் கட்சிக்கு வந்துடுறேன் உங்கள் கட்சிக்கு அப்படின்னு. எதுக்கு வரேன் அப்படின்னாரு. இல்லைண்ணே அரசியல் கட்சிக்கு வந்தால் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிடலாம், இல்லை எம்ஜிஆர் ஆரம்பிங்க நான் வர முடியல, நான் ஆர்டிஸ்ட்டில் ஒன்றும் இல்லை, இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் அதனால் வந்துடுறேன். ரமேஷ் கண்ணா நீ என் கட்சிக்கு வந்துன்னு வச்சுக்க, அடுத்த கட்சி தயாரிப்பாளரோ டைரக்டரும் உன்னை போட தயங்குவாங்க. அதில் நீ வர வேணாம், நீ கட்சிக்கெல்லாம் வர வேணாம், நீ வேலையை பாரு, நிறைய படம் நடிச்சிட்ருக்கிற, உன் தொழிலை நீ கெடுத்துக்காத அப்படின்னு எந்த ஹீரோ சொல்ல மாட்டேன், எந்த கட்சி தலைவர் சொல்ல மாட்டேன், யாராக இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்படி சொன்ன நல்ல மனிதர். அதுதான் அவருடைய பெரிய ஆச்சரியமான விஷயம். அதனால் அவரை எத்தனை முறை யார் யார் பாராட்டினாலும் பாராட்டிக்கிட்டே இருக்கலாம், இமயம் போல் பாராட்டலாம். அதனால தான் வானத்தை போல ஒரு பாட்டு இருக்குது. அது மாதிரி வானத்தை போல் படத்தில் அவர் நடிச்சிருக்கிறேன். நானும் அவரும் நிறைய காமெடி பண்ணியிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பார்க்கலாம். எதாக இருந்தாலும் சரி, அண்ணே இப்படி ஆயிடுச்சுன்னா உடனே நேராக ஆரம்பிச்சுக்கலாம், என்ன வேணாம் இது வாப்பார். அதே மாதிரி கேள்விகள் கேட்பாங்க சிலவங்கெல்லாம். இந்த பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டாலும் வச்சுங்களேன், மற்றவங்களாம் பூடகமாக பதில் சொல்லுவாங்க, சூசகமாக இல்லை நான் பின்னாடி சொல்கிறேன். இவர் தேவராஜ் என்ன கோத்து விட பார்க்குறியா நீ, ஜாகிரதை ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடுவார். அண்ணே என்னென்ன இப்படி கேட்குறீங்க. அப்படி தான் அந்த நேருக்கு நேர் பேசுகிற தன்மை, உள்ளத்தில் உள்ள வச்சு வெளியே உள்ள பேசவே மாட்டார். அப்படி நல்ல மனிதருக்கு இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ ஒரு நல்ல கூட்டத்தை நிர்ணயத்தில் கூட்டம் செய்த நடிகர் சங்கத்துக்கு முதல் தலைவர் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாசர் சார் சரி, கார்த்திக் சரி, விஷால் சரி, இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. எங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வேறு கிடச்சிது இல்லையா. அதனால் பூச்சிமுருகன் ஐயா அவருடைய குடும்ப நண்பர், அவருக்கு என் மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சாமி விஜயகாந்த் அண்ணன் வாழ்ந்த பூமியில் வாழ்கிற ஒரு மனிதனா, இந்த கலைத்துறையில் ஒரு மேதாவி, ஒரு நடிகர், கேப்டன் விஜயகாந்த் நடித்த அதே கலைத்துறையில் ஒரு நடிகனா, கேப்டன் விஜயகாந்த் அண்ணனோட ரசிகனா, கேப்டன் அண்ணன் ஏங்கிட்டு இருந்த தலைவராக இந்த நடிகர் சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினராக, ஒரு பொதுச் செயலாளராக இன்னைக்கு. அதுபோக அவரோட கட்சி, இது நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கம் இல்லை, எனக்கு கொடுத்த தைரியம் அவர் தான். தேமுதிக கட்சிக்கு வாக்களித்த வாக்காளராக எல்லா வகையிலையும் நான் உங்களுக்கு இங்கிட்டு வந்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதான் நிறைய பேர் சொன்னது மாதிரி இறந்ததுக்கப்புறம்தான் அவர் சாமின்னுவாங்க. வாழும்போதே சில மனிதர்கள் தான் அந்த பேர் வாங்கக்கூடிய ஒரு விஷயம். வாழ்ந்துட்டு இருக்கும்போதே அவர் சாமி
அப்படின்னு பார்த்து வியந்து பார்த்த அத்தனை பேர், வெறும் சினிமா துறை மட்டும் இல்லை, இந்த அவர் அந்த ஏவியில் நீங்கள் பார்க்கும்போது யார் வந்தாலும் பட்னியாக போகக்கூடாது. அவர் அலுவலகத்துக்கு வந்த யாராக இருந்தாலும், அது சினிமா துறை சார்ந்தவங்க. நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்போது ரொம்ப கஷ்டப்படுற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து அவர் ஆஃபீஸ்க்கு வந்தால் 3 வேளை சாப்பாடு போடுறதுக்கு ஒரு இடம் இருக்குன்ட்டு எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் ஒரு பலம் இருந்தது. ஏன்னா அப்போது வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு உணவு தேவையில்லை. அது அவர் மனசில் இருந்து எல்லாருக்கும் சாப்பாடு சரிசமமாக இருக்கணும். படப்பிடிப்பில் சாப்பாடுன்ற விஷயத்தில் வந்து எந்த பாரபட்சம் பார்க்கக்கூடாதுன்ற வகையில் எங்களை மாதிரி இளைஞர்களை ஊக்கப்படுத்தின ஒரு சாமி வந்து விஜயகாந்த் அண்ணன். அவர் பாதையில் அப்படி பண்ணணுன்ற விஷயத்தில் நாங்களும் அந்த அந்த முயற்சியில் ஈடுபட்டோம். விஜயகாந்த் அண்ணன் மறைவு அப்போது இருந்திருக்கணும், கூட இருந்து நாங்கள் அந்த மரியாதை செலுத்திருக்கணும். அந்த நேரத்தில் நானும் ஊரில் இல்லை, கார்த்தியும் ஊரில் இல்லை. நான் முதல்ல அந்த குடும்பத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சண்முக பாண்டியன்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். கேப்டன் அண்ணன் வந்து உங்களுக்கே தெரியும், நிறைய நடிகர்களுக்கு வந்து மேலே வர்றதுக்கு ஒரு தூணாக இருந்திருக்காரு. எது பற்றியும் யோசிக்கலை, காசு வாங்கலை, காசு கொடுத்தாலும் வாங்கியிருக்க மாட்டார். ஆனால் அன்னைக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த நடிகர்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து பரவாயில்ல அந்த பசங்க வளரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் சொல்கிறேன், உன்னோட படத்தில் எப்பயாவது நானும் நீயும் சேர்ந்து நடிக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தால் நான் வரேன். நான் உனக்காக ஒரு படத்தில் நான் உனக்காக அதே மாதிரி கேப்டன் அண்ணன் எப்படி வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக அமைச்சு கொடுத்தாரோ, என்னை நீ பயன்படுத்திக்கிறதுக்கு உனக்கு ஆசையாக இருந்தால் நான் இருக்கேன் உனக்காக. கண்டிப்பாக இது வந்து வெறும் வார்த்தையால் நான் சொல்லலை. நீ எப்போ நீ சொல்கிறியோ அது ஒரு நல்ல திரைப்படமாக நான் வந்து உன்னோட கூட இருந்து ஒரு தூணாக இருந்து நீ இதே மாதிரி அப்பா மாதிரி ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு வரணுன்றது என்னோட ஆசை. அது நான் பரிகாரமாக நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னமோ தெரில, இவர் வந்து பார்க்கும்போதெல்லாம் ஒரு விஷயம் தோணும், அது உங்களுக்கும் இருக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் இருக்கும். தைரியம், எதை பற்றியும் யோசிக்க மாட்டார். தைரியமாக இங்கிட்ட இருக்கிறது தான் பேசுகிறது, எண்ணம் போல் வாழ்க்கை. இங்கிட்ட இருக்கிறது வந்து அப்படியே வந்துடும், ஃபில்டரே இல்லை. அவர் என்ன, இப்போ நான் ஒரு வாட்டி உங்கள் வீட்டுக்கு வந்தேன், வந்து அண்ணனை சந்திக்கும் போது பிரேமலதா அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த பத்திரத்தை கொண்டு வரும்போது முதல்ல லாக்கர்லேருந்து உன் நகையெல்லாம் முதல்ல எடுத்துரு, இந்த பத்திரத்தை வைக்கணும் அப்படின்னு சொன்னாராம். ஏன் நகை கூட வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தெரியல. அந்த பத்திரத்தை வந்து கொண்டு வந்து அப்படி வைக்கும்போது வந்து எங்களுக்கே நாங்கள் வியந்து பார்த்தோம். அப்படி அந்த பத்திரத்தை வந்து ஒரு பொக்கிஷமாக வந்து வச்சார் லாக்கரில் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. அதுதான் வந்து அந்த மேதாவி. அதுதான் சொல்கிறேனே, இன்னைக்கு இருக்கிற கூட்டம் மட்டும் இல்லை, எப்போ அவரோட ஃபோட்டோ இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து விஜயகாந்த் அண்ணன். எல்லார் மனசுலையும் உண்மையிலே மன்சூர் அலிகான் அண்ணன் எல்லாரும் சொன்ன மாதிரி, பேரரசு சார் சொன்ன மாதிரி, இந்த தமிழ்நாடு வந்து ஒரு தலைவனை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தலைவனை மிஸ் பண்ணுறோம். கேப்டன் அண்ணன் வந்து இந்த நடிகர் சங்கத்தை எப்படி மீட்டு எல்லோரையும் ஒரே குடும்பம் அப்படின்னு நம்பி கொண்டு வந்து அந்த ஒரே உணர்வோட, ஏன் எல்லாரும் இப்படி மனசார பேசுகிறாங்கன்னா, அவர் அப்படி எல்லாரும் பார்த்ததுனால தான். சும்மா வந்து பேசணும்னு அவசியமே கிடையாது. இங்கிட்ட இருக்கிற அத்தனை பேர் வாய்ப்பு கொடுத்து பேசின அத்தனை பேர் வந்து மனசார பேசுகிற காரணம் வந்து அவர் அப்படி வந்து அவரை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு தம்பியா, ஒரு எல்லாரையும் ஒரு சரிசமாக பார்க்குற நபர்கள் நம்ம சினிமாவில் வந்து பார்க்க முடியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஈகோன்ற விஷயம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் ஈகோ இல்லாத மனிதர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு சினிமாவில். அதில் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறவர் வந்து கேப்டன் விஜயகாந்த். அவரோட போக்கு, அவர் வந்து எந்த தயாரிப்பாளரும் நஷ்டம் அடையக்கூடாது,
54 இயக்குனர்கள், புதுமுக இயக்குனர்கள், அதுவும் டிஎஃப்டி இயக்குனர்கள் வந்து அறிமுகப்படுத்தின ஒரே எனக்கு தெரிஞ்ச உலக நாயகன் வந்து கேப்டன் விஜயகாந்த் தான். 54 பேர் யார் வந்து கொடுப்பாங்க வாய்ப்பு? நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு புதுமுக இயக்குனர் வந்து அலுவலகத்துக்கு வர்றதுக்கே வந்து யோசிப்பாங்க. ஒரு பெரிய நடிகரை போய் அணுகணும்னா வந்து யோசிப்பாங்க, நம்ம கதை கேட்பாங்களா, அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும், ஒரு வேளை வந்து சொன்ன கதை வந்து கரெக்டாக எடுப்பாங்களா, இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்குது. ஆனால் அவர் வந்து எது பற்றியும் யோசிக்காமல் 54 வீட்டில் வந்து விளக்கேற்றி இருக்கார். 54 பேர் வாய்ப்பு கொடுக்கல. 54 வீட்டில் வந்து அடுப்பு எரிஞ்சிருக்கு, விளக்கேற்றி இருக்காரு, 54 குடும்பங்களை வாழ வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு இஸ் கிவன் சச் அ கிரேட் கான்ட்ரிபியூஷன் டு இந்த சினிமா. இது வந்து வெறும் நம்ம தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியாவுக்கே வந்து பெருமை செலுத்தக்கூடிய ஒரு மனிதர் இவர், ஒரு நடிகர். இது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். இந்தியாவிலே இவர் வந்து பண்ண சாதனை வந்து எந்த நடிகரும் பண்ணதே இல்லை. யாருக்கும் அந்த தைரியமும் வராது, யாருக்கும் அந்த தைரியம் கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். எத்தனையோ பேர் இப்போ நானும் புதுமுக இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுக்குறோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஆனால் 54 இயக்குநர்கள் வந்து அந்த டைமில் வந்து அவர் கொடுத்து எனக்கு இவர் மூலிமா எனக்கு ஆர்கே செல்வமணி சார் வந்து அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் சேரணும்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்ட வந்து கெஞ்சி, அப்போது ஒரு வாட்டி அவரை சந்தித்து நான் கேட்டேன். ஏன்னா புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன் அப்படி பார்க்கும்போது டிஎஃப்டியில் சேரணும்னு ஒரு ஆசை வந்தது அவரால் தான். அண்ணன் செல்வமணி சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும் அப்படின்னு சொன்னது இப்படி கேப்டன் அண்ணன் பண்ண படங்கள் வந்து எல்லா நடிகர்களும் சரிசமமாக வளர வச்சு, எல்லா இயக்குநர்களும் சரிசமமாக வளர வச்சு, எல்லா தயாரிப்பாளர்களும், நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் சொல்லுங்கள், எனக்கு வந்து அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு. எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாரும் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத ஒரே நடிகர் இந்த நடிகர் தான். எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, எந்த சங்கத்துலேயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இந்த மனிதர் வந்து உண்மையிலேயே வந்து இதோ சிரிக்கிறாரு, உண்மையிலேயே எங்கிட்டயோ சிரிக்கிறார், நம்மளை பார்த்து உங்களை வாழ்த்துறார், உங்களை வாழ்நாள் பூரா வாழ்த்துறார். நான் பிரேமலதா அம்மாவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், சுதீஷ் சாருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் சொன்ன விஷயத்த சத்தியமாக சொல்கிறேன். வெறும் இந்த மைக்கு, இந்த கூட்டம், பேசணும், உணர்ச்சி அப்படியெல்லாம் கிடையாது. அவருக்கு நான் பண்ண வேண்டிய விஷயம் வந்து எனக்கு மனசார நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் உனக்கு சொல்கிறேன். நீ எப்போ சொல்கிறியோ ஒரு நல்ல ஒரு அமைப்பாக, ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக இந்த திரை உலகத்துக்கு காட்டுவோம். அதுதான் வந்து இந்த மனிதருக்கு நான் வந்து கொடுக்கக்கூடிய எனக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அர்ப்பணிக்கிற ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, இவர் சிரிக்கிறாரு. இந்த நேரத்தில் வந்து இவரை பற்றி இத்தனை பேர் வந்து பேசி, இத்தனை தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், எல்லாம் விவசாயிகள் சங்கம், இவங்கெல்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது. நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு காரணம் வந்து இது சும்மா ஒரு கட்டளைக்காக நாங்கள் வர சொல்லணும் அது அப்படின்லாம் இல்லை. உங்கள் அப்பாக்காக தான் வந்தாங்க. நாங்கள் கூப்பிட்டதுனால இல்லை, உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ வச்சு நாங்கள் கீழே போட்டோம் நடிகர் சங்கம் உங்களை அழைக்கிறது. ஆனால் கீழே நடிகர் சங்கம் பார்க்கல, ஏன்னா அவர் தான் உருவாக்குனார் நடிகர் சங்கம். மேலே இருக்கிற அந்த ஃபோட்டோ பார்த்து தான் எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து கண்டிப்பாக இந்த சாமி வந்து மேற்கொண்டு இந்த கலைத்துறைக்கும் சரி, மக்களுக்கும் சரி, உங்கள் சார்பாக வந்து கண்டிப்பாக வந்து அந்த நற்பணிகள், அந்த நல்திட்டங்கள், நல்ல விஷயங்கள் மேற்கொண்டு நடக்கும்ன்றது நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், நீங்கள் 2 பேர் நல்லா இருக்கணும். அம்மா ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. சுதீஷ் சார் பக்கபலமாக இருக்கார். ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. காட் பிளஸ் யூ மா. அன்பானவர், பண்பானவர் இப்படி நிறைய சொன்னாலும் அன்பான கணவர், அவரை வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்ட, இப்படியும் ஒரு மனைவி இருப்பாங்களா அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடிய அன்பான துணைவியார். அவங்கள எங்கள் யாராலையுமே ஃபேஸ் பண்ண முடியல. ஏன்னா எங்களுக்கு எப்படி ஒரு 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 பேரிழப்போ, அதற்கு மேலான ஒரு பேரிழப்பு அவங்களுடைய குடும்பத்தினருக்கு. அவங்க இங்கே வர முடியல. அவங்க நம்முடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்காக ஒரு ஆடியோ விஷுவல் அனுப்பியிருக்காங்க, பார்ப்போம்.
என் அன்பு கணவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டத்திலே பங்கேற்க வந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் அவர்கள் மதுரையில் பிறந்து தன்னுடைய தொழிலாகிய ரைஸ் மில் ஆலையில் தன்னுடைய தொழிலை தொடங்கி 1978 சென்னையிலே கலைத்துறையில் தன் கால்களை பதித்து தன்னுடைய நற்குணங்களாலும் கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் எத்தனையோ வெற்றிகளை தோல்விகளை சவால்களை எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற்று தன்னுடைய நற்குணங்களாலும் அனைவருக்கும் உதவும் அந்த நற்பண்புகளாலும் அனைவரையும் சமமாக கருதும் அந்த நல்லெண்ணத்தாலும் அனைவரிடத்திலும் ஒரு நண்பராக குடும்ப உறுப்பினராக அவர்கள் உள்ளத்தில் நீங்கா இடத்தை பெற்றிருக்கிறார். கேப்டன் அவர்கள் திரையுலகிலே வந்து சந்தித்த பல போராட்ட காலங்களை என்னுடன் பகிர்ந்திருக்கிறார். அந்த நினைவுகள் இப்போ எனக்கு வருது. இதே கோடம்பாக்கத்தில் நடந்து சென்று ஸ்டூடியோக்களில் வாய்ப்பு தேடி அந்த கஷ்டப்பட்ட காலத்திலிருந்து நடிகர் சங்க தலைவராகி எதிர்கட்சி தலைவராகும் வரை தன்னுடைய வாழ்க்கையை எதிர்நீச்சல் போட்டே கடின உழைப்பை மட்டுமே தன்னுடைய ஒரே கோலா வச்சு உழைத்தவர் கேப்டன் அவர்கள். அவருடைய திரைப்படங்கள் எத்தனையோ திரைப்படங்கள் சில்வர் ஜூப்ளி நடந்திருக்கு, எத்தனையோ படங்கள் தோல்வியும் அடைஞ்சிருக்கு. கேப்டனுடைய திரைப்படங்களில் முத்திரை பதித்தது அவருடைய சண்டை காட்சிகள். ஒரு கிராமத்து இளைஞராக அனைத்து கிராம மக்களின் மனதிலும் நீங்க இடம் பிடிச்சவர் கேப்டன் அவர்கள். அதே போல தன்னுடைய காவல்துறை நடிப்பு மூலமும் நாட்டுக்கு நம்மளுடைய தேசத்திற்காக பாடுபட்ட ஒரு இளைஞராகவும் இராணுவ அதிகாரியாகவும் குடும்ப தலைவராகவும் அவருடைய திரைப்படங்கள் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவே இன்றளவும் இருக்கிறது. ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஒரு நல்ல கருத்துக்களை மக்களிடம் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் கேப்டன் அவர்கள் எப்பொழுதுமே உறுதியாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் தான் வாழ்ந்த காலம் தன்னால் முடிந்த உதவியை எல்லோருக்கும் செய்யணும், எல்லோரையும் சமமாக மதிக்க வேண்டும், அனைவருக்கும் சமமான உணவு சமமான ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக உறுதியாக இருந்தவர் கேப்டன் அவர்கள். இன்றைக்கு கேப்டன் நம்ம கூட இல்லை அப்படின்னு நீங்க யாரும் நினைக்க வேணாம். அவருடைய ஆன்மா நம்ம கூட தான் இருக்கிறது. கேப்டனுடைய இறுதி பயணத்திலே நேரடியாக வந்து பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதற்கு பிறகு பல்வேறு காரணங்களால் அந்த நிகழ்வுக்கு வர முடியாதவர்கள் அதற்கு பிறகு வந்து கேப்டனையும் வீட்டுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவருடைய இறுதி பயணத்தில் பங்கேற்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து அவருக்கு பங்கேற்க முடியலே அப்படின்னு நீங்கள் எங்கேயோ இருந்தாலும் உங்கள் எண்ணம் நிச்சயம் கேப்டன் கிட்ட தான் இருந்திருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் எங்களுக்கு கிடையாது. அதனால் கேப்டனுடைய இறுதி பயணத்திலே பங்கேற்ற எல்லோருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். கேப்டன் அவர்கள் ஆன்மா நிச்சயம் நம்மளுடன் இருந்து வழி நடத்தும். கேப்டனுடைய புதல்வர்கள் இருவரையும் நான் வந்து எங்கள் பசங்களை அங்கே அனுப்பியிருக்கேன். அவங்க 2 பேரும் நிச்சயமாக கேப்டன் விட்டு சென்ற அவருடைய கலை பயணத்தை நிச்சயம் தொடர்வாங்க. அது மட்டும் கிடையாது, கேப்டன் இருந்த வரைக்கும் எங்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைச்சது. இப்போ அவர் இல்லையே என்று ஏங்குபவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எந்த உதவி வேண்டும் என்றாலும் கேப்டன் இல்லத்தின் இந்த கதவுகள் உங்களுக்காக எப்பொழுதுமே திறந்திருக்கிறது. யார் வேணும்னாலும் வாங்க, எந்த உதவி வேணும்னாலும் கேளுங்க. எங்களால் முடிந்த உதவியை நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் செய்வோம் என்பதில் எந்தவித ஐயமும் யாருக்கும் வேண்டாம். எனவே அனைவர் மனதிலும் கேப்டன் வந்து தன்னுடைய எளிமை, உதவும் குணம், அனைவரையும் சமமாக நடத்தும் எண்ணம், கடின உழைப்பு முதல் கொண்டு ஒரு மணிமகுடமாய் அனைத்து மக்கள் மனசிலும் இடம்பெற்றிருக்கார். கேப்டனுடைய இறுதிக்காக அவருடைய மறைவை கேட்டு தன் வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்தது போல ஒவ்வொரு தமிழர் வீட்டிலும் இந்த துக்கமான ஒரு நாளாக அந்த நாளை உலகத்தில் இருக்கும் அனைத்து தமிழர்களும்
அந்த நாளில் எல்லோரும் நீங்கள் சோகத்தில் இருந்தீங்க என்பதை எனக்கு தெரியும். எனவே உலகத் தமிழர்களுக்கும் நமது தமிழர்களுக்கும் கேப்டனுடைய நினைவுகளை சுமந்திருக்கும் அனைவருக்குமே எங்கள் குடும்பம் சார்பாக, கழகத்தின் சார்பாக என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் கட்டிடம் வெகு விரைவில் கட்டி முடித்து அந்த நாள்தான் நிச்சயமாக கேப்டன் அவருடைய ஆன்மா உண்மையில் சந்தோஷப்படும். எனவே இது நாசர் சார் வீட்டுக்கு வந்தபோதும் விஷால் அவர்கள் வீட்டுக்கு வந்தப்போ நான் அவங்ககிட்டயே நேரடியாக இதை சொன்னேன். எனவே நடிகர் சங்க கட்டிடத்தை வெகு விரைவில் கட்டி முடிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடத்திலும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, கேப்டன் எப்பொழுதும் சொல்லுகின்ற அந்த 2 வாக்கியங்களை கூறி நான் உங்களிடமிருந்து விடைபெற இருக்கிறேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் கேப்டனோட எத்தனையோ நிகழ்ச்சி போயிருக்கிறானே, ஆனால் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வருவேன்னு என் வாழ்க்கையில் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. அந்தளவுக்கு மனம் கனமாக இருக்குது எனக்கு இன்றைக்கி. எனக்கு கேப்டனை பற்றி எவ்வளோ பேசிட்டாங்க, சினிமாவில் அது பண்ணார் இது பண்ணார் எல்லாம் பேசியாச்சு. நான் கல்லூரி படிக்கும்போது நடந்த நிகழ்ச்சியை இந்த நேரத்தில் உங்களோட பகுதி ஆசைப்படுறேன். நான் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் 86 தொடங்கி 89 படித்தேன். நான் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு நடிகர்ன்ட்டா கேப்டன் தான். அந்த காலத்து இளைஞர்களுக்கு எல்லாமே பிடிச்ச ஒரு ஹீரோனா கேப்டன் தான். அப்படி இருக்கும் பொழுது நடிகர் சங்கம் எலெக்ஷன் நடக்குது. இப்போது 87 நாங்கள் ஐஸ்வரி வேலன், என்னுடைய நண்பர் ஐஸ்வரி கணேஷுடைய நண்பர், நாங்கள்லாம் அவருக்கோசரம் நாங்கள் ஓட்டு கேட்க போகிறோம், ஐஸ்வரி வேலனுக்கோசரம். அப்போ முதல் முறையாக நான் கேப்டன் நாங்கள் தான் பார்க்குறான் அந்த நடிகர் சங்கத்தில். கேப்டன் ராதா ரவிக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டுருக்காரு. நாங்கள் எல்லாம் போனோம், ஒரு 50-100 பேர்கிட்ட போனோம். நாங்கள் கேப்டனை பார்த்த உடனே அவ்வளோதான், நாங்கள் எல்லாம் ஆஃப் ஆகிட்டோம். அப்படியே யாருமே ஓட்டு கேட்கல, அப்படியே எல்லாம் ஒதுங்கிட்டோம். அப்படியே பயம், அவரை பார்த்தா அந்தளவுக்கு பயம், அவ்வளோ டெரராக இருந்தார் எல்லாமே. அந்தளவுக்கு அவருடைய அந்த எந்த இடத்துல இருந்தாலும் அந்த முடித்து காட்டணும் அந்த எண்ணம் கேப்டனுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பார்த்திங்கனாக்கா அதே பச்சைப்பன் கல்லூரியில் மாணவருடைய செக்ரட்டரியாக எலெக்ஷன் வெற்றி பெறுறேன் நான். அப்போ இலங்கை தமிழர்களுக்காக முதல் குரல் கொடுத்த ஒரு நடிகர்னால் அது கேப்டன் தான், வேறு யாருமே கிடையாது. டி நகரில் 88 நினைக்கிறது, 88 உண்ணாவிரத போராட்டம் கேப்டன் தலைமையில், பெரிய உண்ணாவிரதம். அப்போ என் தலைமையில் நாங்கள் பச்சைப்பங்கல்லேருந்து ஒரு 200 பேரை கூட்டின்னு போயிட்டு அந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் கலந்துக்கொண்டாங்க. அது இந்த நேரத்தில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறான். ஏன்னா எந்த ஒரு நடிகரும் செய்யாத எங்கள் மாமா பண்ணியிருக்காரு, அது எனக்கு ரொம்ப பெருமை எனக்கு. அதுக்கப்புறம் அந்த காலேஜ் டே வந்தப்போ எல்லாமே பேண்ட் ஷர்ட் தான் போட்டுப்பாங்க. ஆனால் நம்ப மாட்டீங்க, அந்த வருஷம் எங்கள் காலேஜில் அனைவரும் வேஷ்டி தான் கட்டின்னு போனோம். அது யாரை பார்த்தோன்னா இவரை பார்த்து தான். எல்லாருமே அந்த காலேஜில் படித்தவங்க எல்லாருமே அந்த வருஷம் நாங்கள் வேஷ்டி காட்டினோம். நாங்கள் ஏன்னா தயாரிப்பள்ள ஆக்கியது கேப்டன் தான். ஒரு ரசிகனாக அவர் படங்களை பார்த்துருக்கேன். ஏன்னா அக்காவுடைய சகோதரியுடைய கணவனை மாமாவாக பார்த்துருக்கேன். நான் கிட்டத்தட்ட 9 படம் நான் தயாரிச்சிருக்கானு. அந்த படத்தில் கதை கேட்பார், அதோட சரி. அதுக்கப்புறம் நாங்களும் சரி, டைரக்டர் ஃபுல்லாக நாங்கள் தான் பார்த்துக்கணும். அந்தளவுக்கு ஃப்ரீயாக விட்டுருவார் எங்களையா. எனக்கு தலைவர் அவர் தான், தலைவர் என்னோடய தலைவர் அவர் தான். எனக்கு எல்லாமே அவர் நல்லா இருக்கும்போது கிட்டத்தட்ட 2000லேருந்து 2015 வரைக்கும் காலையில் ஒரு 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 ஃபோனில் பண்ணுவார். எனக்கு டெய்லி 50 ஃபோன் வரும் அவர்கிட்ட. அதை நான் மிஸ் பண்ணுறேன். போங்க என்னை பொறுத்துக்கு உணவே ஒன்று, அவர் எங்கேயும் போகல, நம்ம கூட தான் இருக்கார். கண்டிப்பாக நம்ம கூட இருந்து எங்களை எல்லாரையும் உங்களையும் வழி நடத்துவார் என்று கூறி வெற்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் புகழாஞ்சலியை ஏற்றுக்கொள்ளும் விதமாக நமது கேப்டனின் இளைய மகன் திரு சண்முக பாண்டியன் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம்.
இந்த ஈவெண்ட் வந்து அப்பாவுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பா வந்து நான் ஃபஸ்ட்டு சகாப்தம் ஷூட்டிங் போகும்போது என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு எல்லோரும் வரதுக்கு முன்னாடி ஷார்ட் 6 o'clock ஃபஸ்ட் ஷாட் வைக்கிறாங்கன்னா 5:50 அங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ப்ரொடியூசருக்கு நஷ்டமாகக்கூடாது, அதே மாதிரி டைரக்டருக்கும் ஆன் டைம் ஷூட்டிங் அந்த இது முடிச்சு கொடுக்கணும்னு எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கீப்பப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி நாங்கள் சின்ன வயசுலேருந்து இருக்கும் போதே அப்பா வந்து எல்லாருக்கும் சாட்டர்டே சண்டே ஆனால் வீட்டில் வந்து பார்க்குற எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுத்து எங்களை சின்ன வயசுலேருந்தே வளர்த்தார். ஸோ அதே தான் நாங்கள் இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை இன்னமும் தொடர்ந்து செய்வோம்னு நாங்கள் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி அவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒரு சகாப்தம், ஒரு லெகசி. அது வந்து அன்றைக்கி ஊர்வலத்தில் வந்த எல்லா மக்களை பார்க்கும் போதே நம்மளுக்கு எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து சினிமாவில் மட்டும் ஹீரோ இல்லை, ரியல் லைஃப் ஹீரோ கூட. என்னால் அது இன்னும் நம்ப முடியல, இந்த மாதிரி அப்பா கூட இல்லைன்ட்டு. எங்கள் அப்பா என் கூட தான் இருக்கார், எப்பயுமே இருப்பார். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பித்தாங்க. பட் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், சினிமாவில் இருக்க எல்லாருமே இங்கே வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட். ஏன்னா அப்பாவுக்கு வந்து சினிமா தான் எல்லாமேன்னு இருந்துச்சு. ஷூட்டிங் முடிப்பார், வந்தால் வீட்டில் இருப்பார், இல்லை ஷூட்டிங் இல்லாட்டி நடிகர் சங்கம் இல்லை வீடு. ஸோ நீங்கள் இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப பெருசாக பண்ணி கொடுத்தது எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் விஷால்ண்ணா ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் அன்றைக்கி அப்பாவுக்கு வந்து அஞ்சலி செலுத்த வந்த எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். இப்பொழுது நமது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் புகழாஞ்சலியை ஏற்றுக்கொள்ளும் விதமாக நமது கேப்டனின் மூத்த மகன் திரு விஜய பிரபாகரன் அவர்களை பேச அழைக்கிறோம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே, என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே மற்றும் திரை உலக பிரமுகர், உங்கள் எல்லாருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரர் ஓட சொல் என் மூலம் இனி தமிழ்நாடு முழுவதும் ஒழிச்சிட்டே இருக்கும். இது நான் சொல்கிறதுல ரொம்ப பெருமையாடுறேன், சந்தோஷப்படுறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் என் முகத்தை நான் கண்ணாடியில் பார்க்குறதோட எங்கள் அப்பாவை தான் நான் நிறைய வாட்டி பார்த்துட்ருப்பேன். நான் அழுதனா தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் அப்பானால ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். என்னால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை 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 அதெல்லாம் இல்லை. கேப்டன் எங்கேயும் போகல, இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கார். நான் அப்பா இறந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் எந்த மீடியாலையும் நான் வந்து பேசினதில்லை, எதுவுமே யார்கிட்டையுமே நான் பேசலை. இதனோட ஃபஸ்ட் மீட் நான் வெளியே வந்து பேசினது. இது வரைக்கும் நான் எந்த நடிகர் சங்க ஃபங்க்ஷனுக்கு கூட நாங்கள் கலந்துருந்தில்லை, நானும் ஷமும். இதான் ஒரு ஃபஸ்ட் ஃபங்க்ஷன். அது இப்படி ஒரு ஃபங்க்ஷனாக வந்து கலந்துக்கிறோமான்னு உண்மையிலே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு மீட்டிங், எங்கள் அப்பா இதெல்லாம் வந்து இங்கே பேசுகிறதும் எனக்கு உண்மையிலே அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. நிச்சயம் இங்கேருந்து நீங்கள் நான் என்னென்னமோ பேசணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு இப்போ எதுவுமே மைண்டில் வர மாட்டேங்குது. நான் மனசில் பட்டு நான் பேசிடுறேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு எல்லாருமே சின்ன வயசுலேருந்து கொடுத்து தான் எங்களை பழகியிருக்கார். அதே தான் நாங்கள் இன்றைக்குமே. அதனால் அது என்றைக்குமே எங்கள் அம்மா வீடியோவில் சொன்ன மாதிரி தான். நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னைக்கு கேப்டன் இல்லை, இன்னி எப்படி
எங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு யாரும் எதுக்கும் நினைக்காதீங்க. எங்கள் அப்பா உங்களுக்காக தான் எங்களையும் விட்டுட்டு போயிருக்கார். எங்கள் அப்பாவோட கனவு என்னவோ நிச்சயம் இங்கே எத்தனையோ இளைஞர்கள் இருக்கீங்க. உங்கள் ஒவ்வொரு இளைஞனோட கனவு அவங்கவுங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றணும். எங்கள் அப்பாவோட கனவு என்னவோ அதை நிறைவேற்ற தான் நீங்கள் விஜயபிரபம் சண்முகப்படம் இங்கே இருக்கும். இதை நான் இங்கே ரொம்ப பெருமையோடு இதை நான் சொல்லிக்கிறேன். ஏன் இது சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நியூ இயர் அப்போவும் ஒவ்வொரு ரெசல்யூஷன்ஸ் எல்லாருமே எல்லார் வீட்லேயும் போடுவீங்க. இதே மாதிரி 2023 முடிகிறப்பையும் என் பிறந்த நாள் முன்னிட்டு அம்மாவுக்கு இந்த பதவியெல்லாம் கொடுக்குறப்போ நாங்களாம் நீ வீட்டில் தான் இருந்தோம். அப்பாவோட பேசுகிறப்பவும் சில விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அப்போது ஒவ்வொரு ரெசல்யூஷன் சொல்கிறப்போ நான் அப்பா கிட்ட பர்சனலாக சில ரெசல்யூஷன் சொன்னேன். அது மற்ற வருஷங்கள் இல்லாமல் அது எப்பயுமே இதுக்கு போய் இல்லாமல் இந்த வருஷம் சில விஷயம் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ரெசல்யூஷனில் நான் சொல்லியிருக்கேன். நிச்சயம் அந்த ரெசல்யூஷன் எல்லாம் இந்த 2024 எங்கள் அப்பாவுக்கு நான் சமர்ப்பிப்பேன்னு இங்கே நான் சொல்லிக்கிறேன். அது என்னன்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லை, காலம் அது உங்களுக்கு எல்லாருக்குமே பதில் சொல்லும். அந்த என்ன நாங்கள் விஷயம் நாங்கள் பேசியிருக்கோன்னு. கடந்த 10 வருஷமாக கேப்டன் உடல்நிலை சரியில்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டார். ஆனால் இந்த 10 வருஷமாக வேறு யாராக இருந்திருந்தாலுமே அவங்க இவ்வளோ தாங்கியிருப்பாங்களான்னு தெரில. நான் தான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொன்னேன், குகைக்குள் இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான்னு. யாராக இருந்தாலும் இன்னைக்கு இந்த 71 வயசு வரைக்குமே அவர் கஷ்டப்பட்டு இருந்தார்னா அவரோட வில் பவர் மட்டும்தான். நிறையா யூடியூப்பில் என்னென்னமோ தப்பாக சொல்கிறீங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருக்கு மெமரி இல்லைன்றாங்க. என்னென்னு அது எல்லாமே போய் எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் எல்லா ஞாபகமும் இருக்குது. யார் வந்தாலும் அவர் ஞாபகம் வச்சுருப்பார். எந்த சீன் சொன்னாலுமே அவருக்கு எல்லாமே அவருக்கு நினைவுகள் இருக்குது. அவர் இறக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடியும் அவர் எங்கள் வீட்டில் குமாரண்ணன் சோமண்ணன் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவர்கிட்ட கேட்டு யூடியூப்பில் அவர் நடித்த எல்லா படங்களோட பாட்டு போடுன்னு அவர் சொல்லி 25ஆம் தேதி எல்லா பாட்டுகளும் அவரை கேட்டு, ராசாத்தி 1லேருந்து அம்மன் கோயிலுக்கு எல்லா பாட்டுகளையும் அவர் கேட்டு அவர் ரசிச்சுட்டு இருந்தார். டிசம்பர் 25 இது யாருக்கும் வெளியே தெரியாது, எனக்கே தெரியாது. எங்கள் டிரைவர் குமாரண்ணன் சோமண்ணன் தான் சொன்னாங்க. அப்போ சிசிடிவியில் பார்க்கும்போது அவர் தாளம் போட்டுட்டு இருந்திருக்கார். அவர் என்ஜாய் பண்ணி அந்த பாட்டெல்லாம் டிசம்பர் 25 அவர் கேட்டுட்டு இருந்தார். 26 அட்மிட் பண்ணுறோம். எப்பயுமே வந்துடுவாருன்னு மாதிரி தான் இருந்தோம். ஆனால் வரல. கேப்டன் சொன்ன மாதிரி தான் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் என்று கூடி விடைபெறுகிறேன். அதே மாதிரி நடிகர் சங்கம் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எங்களுக்கு கேப்டனுக்கு நீங்கள் செஞ்சது. அதே மாதிரி நிறைய பேர் நாள் வர முடிஞ்சிருக்கும், வர முடியாமல் போயிருக்கலாம். இது எல்லாமே நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு யார் மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை, கேப்டனுக்கும் யாருக்கு மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை. அதனால் எங்களுக்கு எங்கள் அப்பாவை பற்றி தெரியும், உங்களுக்கு உங்கள் கேப்டனை பற்றி தெரியும். யார் மேலேயும் வருத்தம் இல்லை. வந்தவங்களுக்கு நன்றி, வராதவங்களும் உங்களோட மனசில் கேப்டனும் இருப்பார்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. நிச்சயம் எங்கள் அப்பாவோட கனவை நாங்கள் நிறைவேற்றுவோம். இந்த திரைத்துறையிலும் சண்முக பாண்டியன் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவான் என்று கூறி விடைபெறுகிறேன். நடிகர் சங்கம் நாசர் சார், விஷால் அண்ணன், கார்த்திக் அண்ணன், பூச்சிமுருகன் அண்ணன், கருணாசன் எல்லாருக்குமே நன்றி. உங்கள் வாலண்டியர்ஸ் டைமண்ட் பாபு அங்கிள், சிங்கார் அண்ணன், ரியாஸ் கண்ணன் அங்கிள், பிஆர்ஓ ஆனந்த், எல்லா பிஆர்ஓஸ், வாலண்டியர்ஸ், மீடியா, இங்கே இருக்க டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட், உங்கள் எல்லாருக்குமே கேப்டன் குடும்பத்தை சார்பாக நான் இங்கே நன்றியை சொல்லிக்கிறேன். கேப்டன் நம்ம கூட தான் இருப்பார், நிச்சயம் அவர் எல்லாமே பார்ப்பார். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.